இண்டிபெண்டன்ஸ் டே 2024 இந்தியாவில் சுதந்திர தினத்தன்று ரிலீஸ் ஆகும் 12 திரைப்படங்கள் லிஸ்ட்டை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த படம் என்னென்ன படம்ட்டு நம்ம பார்க்கலாமா? தமிழ், ஹிந்தி, தெலுங்கு என்று பட்டைய கிளப்பிய 12 திரைப்படங்கள் வருகின்றது. அந்த பட லிஸ்ட் நாம் பார்க்கலாம். தமிழில் வெளியாக உள்ள திரைப்படம் தங்கலான். இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கும் திரைப்படம். இத்திரைப்படத்தினை கே.இ. ஞானவேல் ராஜா இயக்குகின்றார். அடுத்ததாக டிமாண்டி காலனி 2, இது தமிழில் ரிலீஸ் ஆகுது. டிமாண்டி காலனி 2 இயக்குனர் வெங்கி வேணுகோபால் இயக்கத்தில் இயக்குனர் அஜய் ஞானமுத்து தயாரிப்பில் உருவாக்கும் திரைப்படம் தான் டிமாண்டி காலனி 2. அடுத்ததாக ரகுதாத்தா, இந்த படமும் தமிழில் ரிலீஸ் ஆகுது. ரகுதாத்தா இயக்குனர் சுமன்குமார் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கும் திரைப்படம். இத்திரைப்படம் ஹாம்பேலே பிலிம்ஸ் தயாரிக்கின்றது. இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வில்லேஜ் படமாக அமைந்துள்ளது. அடுத்ததாக தெலுங்கில் டபுள் ஐ ஸ்மார்ட். தெலுங்கு சினிமாவில் வெளியாகி வெற்றி பெற்ற ஸ்மார்ட் சங்கர் திரைப்படத்தின் 2ஆம் பாக திரைப்படமாக டபுள் ஐ ஸ்மார்ட். இப்படம் 2024ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று ஸ்பெஷல் திரைப்படமாக வெளியாக உள்ளது. அடுத்ததாக தெலுங்கில் மிஸ்டர் பச்சன். அதிரடி த்ரில்லர் தெலுங்கு திரைப்படம் மிஸ்டர் பச்சன். ரவிதேஜா, பாக்யஸ்ரீ, ஜெகபதி பாபு என பல பிரபலங்கள் இணைந்து நடித்துள்ள படம்தான் மிஸ்டர் பச்சன். இந்த படம் 2024ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று ஸ்பெஷல் திரைப்படமாக உருவாக உள்ளது. அடுத்ததாக ஏய், இந்த படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆக உள்ளது. நரேன் நிதின் நாயகனாக நடித்துள்ள அதிரடி அண்ட் காதல் திரைப்படம். இப்படம் 2024ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று ஸ்பெஷல் திரைப்படமாக வெளியாக உள்ளது. அடுத்ததாக 35, இந்த படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆக உள்ளது. 35 சின்ன கதை காடு, பிரியதர்ஷினி, நிவேதா தாமஸ், ஹவுதமி என பல பிரபலங்கள் இணைந்து நடிக்கவுள்ள இந்த படம் காமெடி படமாக அமைந்துள்ளது. இப்படம் 2024ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று ஸ்பெஷல் திரைப்படமாக உருவாக உள்ளது. அடுத்ததாக பைரதி ஜனங்கள், இந்த படம் கன்னடத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பைரதி ஜனங்கள் ஜிவ்ராஜ்குமார், ருக்மணி வசந்த், சபீர் என பல முன்னணி படங்கள் நடித்துள்ள படம்தான் இந்த படம். இந்த படம் கன்னட திரைப்படமாக அமைந்துள்ளது. இப்படம் 2024ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று ஸ்பெஷல் திரைப்படமாக வெளியாக உள்ளது. அடுத்ததாக கிருஷ்ணம் பிரயாண சகி, இந்த படம் கன்னடத்தில் ரிலீஸாக உள்ளது. கிருஷ்ணம் பிரயாண சகி இயக்குனர் ஸ்ரீனிவாச ராஜு இயக்கத்தில் கணேஷ், மாளவிகா, நாயக் என பலர் நடித்திருக்கும் காதல் திரைப்படம். இப்படம் 2024ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று ஸ்பெஷல் திரைப்படமாக வெளியாக அடுத்ததாக ரிலீஸாக உள்ள படம் மலையாளம் நுணாகுலி. இந்த படம் ரிலீஸாக உள்ளது. இயக்குனர் சீத்து ஜோசப் இயக்கத்தில் பசில் ஜோசப், கிரேஸ் என பலர் நடிக்கும் நகைச்சுவை த்ரில்லர் மலையாள திரைப்படமாக இந்த படம் 2024 ஆண்டு சுதந்திர தினத்தன்று ஸ்பெஷல் திரைப்படமாக வெளியாக உள்ளது. அடுத்ததாக பாலா, இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆக உள்ளது. பாலா ஒரு பணக்காரரின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படமாக அமைந்துள்ளது. இப்படத்தினை மலையாள சினிமாவில் உருவாக்கி 2024ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று ஸ்பெஷல் திரைப்படமாக வெளியாக உள்ளது. அடுத்ததாக ஹிந்தியில் வெளியாக உள்ள படங்கள் கேல் கேல் மெய், அஜய்குமார், டாப்ஸி என ஹிந்தி சினிமா பிரபலங்கள் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தான் கேல் மெய். இப்படம் 2024ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று ஸ்பெஷல் திரைப்படமாக வெளியாக உள்ளது. அடுத்ததாக ரிலீஸ் ஆக உள்ள படம் வேதா. இந்த படம் ஹிந்தி சினிமா நடிகர் ஜான் ஆப்ரஹாம் நாயகனாக நடித்திருக்கும் அதிரடி திரைப்படம். இப்படம் பல மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டு 2024ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று ஸ்பெஷல் திரைப்படமாக வெளியாக உள்ளது. அடுத்ததாக ஹிந்தி படம் T2. ஸ்ரித்தா கபூர், ராஜ்குமார் என ஹிந்தி சினிமா பிரபலங்கள் நடித்திருக்கும் திகில் த்ரில்லர் திரைப்படம் தான் இப்படம். இந்த படம் 2024ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று ஸ்பெஷல் திரைப்படமாக வெளியாக உள்ளது. இதுவரைக்கும் நாம் 12 திரைப்படங்களை பார்த்து இந்த 12 திரைப்படங்களும் சுதந்திர தினத்தன்று வெளியாக உள்ளது மக்கள் முன்னாடி ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படங்களில் எந்த படம் முதல் நிலையை அடையப் போகின்றது நாம் வெயிட் இருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த படங்கள் அடுத்ததாக இந்த படம் ரிலீஸ் ஆன ஸ்டோரி அனைத்தையும் ரிவ்யூயும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.